சாப்டர் 30 த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இந்தியாவை இரண்டாக பிரிக்கிறோம். ஒன்று இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா அசட்ஸையும் இரண்டாக பிரியுங்கள். அதில் 80% நான் முஸ்லீம் இருக்காங்க, 20% முஸ்லீம்ஸ் இருக்காங்க. முஸ்லீம்களுக்காக பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு உருவாக்கி கொடுப்பதால் இந்தியாவினுடைய அந்த விமானப்படை 8 விமானங்கள் ஒரு நாட்டுக்கு, 2 விமானங்கள் இன்னொரு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது செயல்பட போகிறது. பாட புத்தகத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு வீர வரலாறு ஒன்று இருக்கு. அந்த வீர வரலாறுக்கு முன்னாடி இந்தியா பிரிக்கப்பட்டதுக்கான அந்த வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா பிரிக்கப்பட்ட போது இந்தியர்கள் பாகிஸ்தானியர்கள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக மக்கள் மாறுகிறார்கள். பாகிஸ்தானில் இருக்கணுமா இந்தியாவில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி மக்கள் பெரிய அளவில் வேட்கை நடத்துகிறாங்க. இதில் பல்லாயிரம் மனிதர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல் எல்லாமே நமக்கு தெரியும். அப்படின்னா இந்தியாவை இரண்டாக பிரித்த பிரிட்டிஷ் இந்திய விமானப்படையை எப்படி பிரித்திருப்பார்கள்? அதற்கு தனியாக அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்குனாங்க. 1947 உருவாக்கப்பட்ட த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்டில் சாப்டர் 30 இந்தியா பாகிஸ்தான் உதயமாகிறது. 80% நான் முஸ்லீம் பாப்புலேஷன், 20% முஸ்லீம் பாப்புலேஷன். முஸ்லீம்களுக்காக பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த விமானப்படையை 8-2 அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக மாற்றுங்கள். இந்த உத்தரவு பிரிட்டிஷ் பிறப்பிக்கிறார்கள். 8-2. ஆனால் பாகிஸ்தானுக்கு இது போதுமாக இருந்ததா? உண்மையிலேயே இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய இழப்புகளை இது ஏற்படுத்தி இருந்தது. இந்த நேரத்தில் 1947 பிறகு இந்திய வீரர்கள் ஒரு போர் புரிய வேண்டியதாக இருந்தது. கிட்டத்தட்ட 400 தினங்களுக்கு மேல் அந்த போர் அப்படிங்கிறது நீண்டு இருந்துச்சு. அதில் இந்தியா ஜெயித்தது எப்படி? அதில் ஒரே ஒரு வீரர் மிக முக்கியமான வீரராக திகழ்ந்தாரே, அவர் அப்படி என்ன செஞ்சார்? பூஞ்ச் அப்படிங்கிற பகுதியை பாதுகாப்பதற்காக 6 தினங்களில் ஒரு ஏர்பேஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது உண்மைதானா? அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய திடுக்கிடும் தகவலும் வரலாற்றில் மறைக்கப்பட்ட தகவலும் இதோ உங்கள் பார்வைக்காக. 10 ஏர்கிராஃப்ட் ஸ்குவாட்ரன்ஸ் அப்படிங்கிறத 8-2 அப்படின்னு சொல்லி பிரிக்க வேண்டும். ஆனால் இந்த 10 ஏர்கிராஃப்ட் ஸ்குவாட்ரன் அப்படின்னு சொல்கிறது கூடயே பாகிஸ்தான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஸ்குவாட்ரனும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்குவாட்ரன் அப்படிங்கிறதையும் சேர்த்து 7-3 இது பிரிக்கப்படுகிறது. அதாவது 6 ஃபைட்டர் ஜெட், ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பக்கம் இந்தியாவுக்கு 7 விமானங்களும், அதே மாதிரி 2 ஃபைட்டர் ஜெட், ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு 3 விமானங்களும் கொடுக்கப்படும். இப்படித்தான் நம்முடைய விமானப்படை அப்படிங்கிறது பிரித்து கொடுக்கப்படுகிறது. இந்த விமானப்படையை பிரித்து கொடுக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் பாகிஸ்தான் முக்கியமான, குறிப்பாக இந்த ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் அந்த ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய கட்டமைப்பு எங்கே இருந்துச்சு, இல்லாட்டி இந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய கட்டமைப்பு எங்கே அதிகமாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான்லையும் பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர், அதே மாதிரி அந்த ஜம்மு காஷ்மீர் பக்கமாக தான் இருந்தது. ஸோ இங்கே பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு சொல்லி 2 நாடுகளாக நம்ம பிரிந்து விட்டோம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான இராணுவ கட்டமைப்புகள், இந்த ஏர்கிராஃப்ட் இல்லாட்டி நம்ம சொல்கிற ஃபைட்டர் ஜெட், இதனுடைய உதிரி பாகங்கள், இது செய்வதற்கான ஃபேக்ட்ரிஸ், இதுக்கான முக்கியமான ஓடுதளங்கள், இதெல்லாம் எங்கே மாட்டிக்கிச்சு? பாகிஸ்தான் கிட்ட மாட்டிக்கிச்சு. இந்தியாவுக்கு ஒரு வழியே இல்லை. பிரிட்டிஷ்காரங்க சுதந்திரம் தந்துட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் விமானப்படையை கூட இப்படி தான் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்முடைய பாட புத்தகத்தில் பாடங்கள் இல்லாமல் போனதும், நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்கள் இதை பற்றி விரிவாக ஒரு சினிமாவாக எடுக்காமல் போனதும் இங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி நிற்கிறது. இங்கே சினிமான்னு சொன்னதே எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அதை எடுத்தால் தான் நம்முடைய யங்ஸ்டர்ஸுக்கு தெரிய வருது இது எப்படி பிரித்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த காலகட்டத்தில் 1947 அக்டோபர் மாதம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ ஜெனரல்களும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்கு வித்திடுகிறார்கள். அந்த ஆபரேஷனுடைய பெயர் தான் ஆபரேஷன் குல்மார்க். இந்த ஆபரேஷன் குல்மார்க் அப்படிங்கிறது சாதாரண ஒரு ஆபரேஷன் கிடையாது. இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய நாடு ரொம்ப பெரிய ஒரு போர், அதுவும் 400 தினங்களுக்கு மேல் ஒரு போர் புரிந்தது என்றால் அது இந்த ஆபரேஷன் குல்மார்க் தான் காரணம் அப்படிங்கிறத நாம் இப்போ உணரப்போகிறோம். ஆபரேஷன் குல்மார்க் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. பாகிஸ்தானுக்கு இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வேணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லும்போது மகாராஜா ஹரிசிங் அவர்களுடைய தலைமையில் தனி நாடாக இருக்குது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியும் போது 2 நாடுகள் மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி உதிரி பாகங்களாக தான் இந்தியா நமக்கு கிடைத்தது.
இந்த 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் இருக்காங்க. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி நாடாக இருந்துட்டு போகிறோம், நாங்கள் இந்தியா பக்கமும் வரல, பாகிஸ்தான் பக்கமும் வரல அப்படின்னு சொல்லி மகாராஜா ஹரிசிங் அவர்கள் உத்தரவை பிறப்பித்து விட்டார். இந்தியாவினுடைய சப்போர்ட் கண்டிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கிடைக்காது. ஏன்னா நாம் என்ன செஞ்சுட்டோம், ரொம்ப பெரிய அளவில் கேம் விளையாண்டு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட கேட்டு முக்கியமான இடங்கள், முக்கியமான ஃபைட்டர் ஜெட், அதனுடைய உதிரி பாகங்கள், ஃபேக்ட்ரி எல்லாமே நம்ம நாட்டில் தான் இருக்குது. நாம் என்ன செஞ்சிடலாம், ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிடித்தெடுத்து விடலாம், இந்தியாவினுடைய தலைப்பகுதி நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் நினைக்கிறது. இதற்காகத்தான் ஆப்ரேஷன் குல்மார்க் அப்படிங்கிறத அவங்க ரெடி பண்ணுறாங்க. மேஜர் ஜெனரல் அக்பர் கான் அப்படிங்கிறவன் தான் இதற்கு திட்டம் போட்டு கொடுக்குறான். இந்த அக்பர் கான் போடக்கூடிய இந்த திட்டத்துக்கு இன்னொருத்தனையும் கூட சேர்த்துக்கிறாங்க. சர்தார் ஷவுகத் ஹாயத் கான் அப்படிங்கிறவர் தான். இந்த ஹாயத் மற்றும் அக்பர் இவங்க 2 பேரும் தான் இந்தியாவுக்கு எதிராக இந்த ஜம்மு காஷ்மீரை நாம பிடித்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டம் போடுறாங்க. பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன தெரியுமா செய்கிறாங்க, அவங்க கையில் 1947 வருடம் 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. யாரை வச்சு இந்த அட்டாக்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பிரிட்டிஷ் ஒரு 22 சமுதாயத்தை சார்ந்தவர்களை, பாஸ்தூன் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த 22 பாஸ்தூன் ட்ரைப்ஸ்லேருந்து ஆயிரக்கணக்கான மனிதர்களை இவங்க என்ன செய்கிறாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அத்துமீறி நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் கொன்று குவியுங்கள், சீக்கிரமாக அது பாகிஸ்தான் கையில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிற திட்டத்தை தீட்டுறாங்க. கரெக்டாக அக்டோபர் 18 அந்த ஊருக்கு லாரிகள் அதிகமாக வருது, பேருந்துகள் அதிகமாக வருது, சின்ன சின்ன வண்டி, கழுதை இப்படின்னு சொல்லி நிறைய மனிதர்கள் வந்து குவிக்கிறார்கள். இவங்க எல்லாருமே ஜம்மு அண்ட் காஷ்மீரை அழிப்பதற்காக பாகிஸ்தானால் ஏவி விடப்பட்ட ஏவல் நாய்களாக அங்கே வந்து நிற்கிறாங்க. கரெக்டாக அவங்க வந்து நிற்கிற இடம் பரமுலா அப்படின்னு சொல்லி 35 மைல்ஸ், ஸ்ரீநகர்லேருந்து வெறும் 35 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பரமுலா பகுதிக்கு வந்துட்டாங்க. 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை இந்த ஆயிரக்கணக்கான பாஸ்தூன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டாங்கல்ல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அக்டோபர் 22லேருந்து 24 வரை எல்லாரையும் பார்க்கக்கூடிய எல்லாரையுமே கொன்று குவிப்பதற்கான உத்தரவு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்ஃபர்மேஷனை பாகிஸ்தானுடைய கமாண்ட் இன் சீஃபாக இருந்த மேஜர் ஜெனரல் டவுக்லஸ் கிரேசி அவர்கள் இந்தியாவினுடைய கமாண்டர் இன் சீஃபாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் சர் ரோப் லாக்கர்ட் அவர்களுக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது கரெக்டாக அக்டோபர் 24 ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு பிறகுதான் இது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் என்ன, 6 மணி நேர டிலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 6 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொன்று குவிக்கிறார்கள் பாகிஸ்தான் அனுப்பிய அந்த ஏவல் கூட்டம். ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய தலைநகரமாக இருந்த ஸ்ரீநகருக்கு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி செக்டார் இருந்துச்சு. அதை மஹுரா பவர் பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஹுரா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பவர் பிளான்டேஷனை ஒட்டு மொத்தமாக அடித்து நொறுக்கிறாங்க. ஸ்ரீநகர் இருட்டில் மூழ்கிறது. ஒரே இரவில் 14,000க்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்படுறாங்க. வந்தவங்க இஸ்லாமியர்களை கொல்லாமல் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்க கண்ணில் பார்க்கக்கூடிய எல்லாரையுமே கொன்று குவிக்கிறார்கள். ஷேக் அப்துல்லா, முதல் பிரைம் மினிஸ்டர், ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முதல் பிரைம் மினிஸ்டரான ஷேக் அப்துல்லா சொல்கிறாங்க, அவங்க எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தாங்க, எங்களுடைய இடங்களில் புகுந்தார்கள், எங்களுடைய மக்களை கொன்றார்கள், எங்களுடைய பெண்களை கடத்தி சென்றார்கள், இது மாதிரியான ஒரு போராட்டத்தை எங்கள் மக்கள் இதுவரையிலும் கண்டதில்லை அப்படின்னு சொல்கிறாரு ஷேக் அப்துல்லா அவர்கள். பெரிய அளவில் பாகிஸ்தானுடைய இராணுவம் எல்லா இடங்களையும் கைப்பற்றுகிறது. முக்கியமான இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாகிஸ்தான் தெரிந்து வைத்து விட்டது. மகாராஜா ஹரிசிங் அவர்கள் வேறு வழியே இல்லாமல் 2 ஆப்ஷன் தான் வருது. ஒன்று, நாம் இந்த நாட்டை விட்டு ஓடி போய் இந்த நாட்டை இப்போ வந்த அந்த பாகிஸ்தானியர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இன்னொன்று, இந்தியாவினுடைய உதவி கேட்டு இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாறிவிடட்டும், அதன் பிறகு அதை நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடணும். இந்த 2ல் அவர் சூஸ் பண்ணது இந்தியாவுடன் ஜம்மு காஷ்மீரை இணைச்சிடலாம் அப்படிங்கிறது தான். இவ்வளோ பெரிய கொடுமைகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு தூது வருகிறது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் நேராக ஹரிசிங் அவர்களை காப்பாற்றுவதற்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை காப்பாற்றுவதற்கும் நம்முடைய படைகளை எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிற டிஸ்கஷனில் ஈடுபடும் போது தான் அங்கே பாதைகள் சரியாக இல்லை, அங்கே வழித்தடங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கிட்ட இருக்கு, ஆனால் இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு உள்ளே போகணும்னா பாதைகள் வேண்டும். அன்னைக்கு இந்த மாதிரியான டனல் ஸ்ட்ரக்சரோ இல்லாட்டி ரோடுகளோ கிடையாது. முதல் டனல் அப்படிங்கிறது 1955 தான் நம்ம என்ன செய்கிறோம், உருவாக்குகிறோம். அப்போ இந்தியாவினுடைய போர் வீரர்களை அங்கே எப்படி அனுப்புவது?
வேற வழியே இல்லை, இந்தியாவினுடைய விமானப்படையால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற நிர்பந்தம் நமக்கு வருது. இதுவரையிலும் ஸ்ரீநகர்ல இருந்த அந்த விமான தளம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது தெரியுமா? பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய சம்மர் டைம்ல இங்க வந்து தங்குவதற்காக, அதாவது லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட், இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை அங்க தூக்கி சுமந்து சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட், இப்படின்னு சொல்லி சாதாரண வேலைகளுக்காக மட்டும்தான் ஸ்ரீநகர் ஏர்ஃபீல்டு அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. இதுல நம்முடைய ராணுவ வீரர்களை தாங்கி சென்று ஸ்ரீநகர்ல அங்க கொண்டு இறக்கி விடுறதுக்கு டக்கோட்டாஸ் அப்படிங்கிற விமானம் மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த டக்கோட்டாஸ் அங்க தர இறங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த டக்கோட்டாஸ் அப்படிங்கிற இந்த விமானம் இல்லாட்டி இந்த விமானப்படையை யார் வழி நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இந்த நேரத்துல எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு பெயர், ஒரு சீக்கியனுடைய பெயர் தான். அவர் தான் மெஹர் சிங் அவர்கள். மெஹர் சிங். இந்த மெஹர் சிங் அப்படிங்கிறவர் தான் வேர்ல்டு வார் 2ல ரொம்ப நுட்பமான வேலைகளில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி உயரிய விருது வாங்கின ஒரே ஒரு விமானி. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் பாராட்டப்பட்ட ஒரு நபர் தான் இந்த மெஹர் சிங் அவர்கள். மெஹர் அவர்கள் 2வது உலக யுத்தத்தின் போது பிரிட்டிஷ் நம்மளை பயன்படுத்துறாங்க, நம்முடைய விமானிகளை அங்கங்க அனுப்புறாங்க. ஒரு கட்டத்துல இந்த மெஹர் சிங் அவர்களும் அவருடைய துணையா இருக்கக்கூடிய இன்னொரு நபரும் ஒரு எதிரி நாட்டினுடைய விமானப்படையினுடைய தாக்குதல்ல அவங்களுடைய விமானம் கீழே விழுகுது. அப்படி விழுந்து நொறுங்கின அந்த விமானத்தினுடைய டெப்ரியிலிருந்து இந்த மெஹர் சிங் அவர்களும் அவருடைய துணையாக இருந்த நபரும் எந்திரிச்சு அந்த எதிரி நாட்டுக்குள்ளேயே நடந்து யாருக்கும் தெரியாம, எந்த மேப்பும் இல்லாம தெரியாம வந்து ஒரு கட்டத்துல மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வந்து அடுத்த நாளே செகண்ட் வேர்ல்டு வார்ல மீண்டும் அவருடைய ஸ்குவாட்ரன்ல அவர் வேலைக்கு போனார் அப்படின்னு சொல்ற அந்த கதைகளை கேட்ட பிரிட்டிஷ்காரர்கள் மிரண்டு விட்டார்கள். அவரை தான் இந்த ஆபரேஷனுடைய ஹெட்டா மாத்துது இந்திய அரசாங்கம். மெஹர் சிங் தயாராகிறார். அங்க இருக்கக்கூடிய விமான ஓடுதளங்கள் எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்டவை அப்படிங்கிறது எல்லாமே மெஹர் சிங்குக்கு ஓரளவு தெரியும். ஆனா அந்த விமான தளங்கள் அப்படிங்கிறதுல சரியான ஓடுதளம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஓடுதளங்கள் மட்டும் இல்ல, அங்க எமர்ஜென்சியா இருக்கக்கூடிய விளக்குகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அது மட்டும் இல்லாம டர்ட் ஸ்டோம் அப்படிங்கிறது உருவாகும். வெறும் சகதிகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த விமானம் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய சகதிகள் ஒரு புயல் மாதிரி கிளம்பி அங்கே இருக்கக்கூடிய விமானிகளுக்கு ஓடுதளம் தெரியாத அளவுக்கு அந்த புயல், அந்த சகதி புயல் அப்படிங்கிறது வரும். இதை எல்லாத்தையும் சமாளிப்பதற்கு மெஹர் சிங் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய விமானப்படை தயாராக இருக்கா அப்படிங்கிற கேள்வியை யாருமே கேட்கல. மெஹர் சிங்கால இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்திய அரசாங்கம் நம்பியது. அக்டோபர் 27ஆம் தேதி நம்மகிட்ட இருக்கக்கூடிய விமானத்தை வச்சு மெஹர் சிங் அவர்கள் நேரா ஸ்ரீநகருக்குள்ள என்ட்ராறாங்க. அன்னைக்கு ஒரே நாள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 28 சோர்டிஸ் அப்படிங்கிறத நம்முடைய விமானப்படை செய்கிறது. 28 சோர்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய போர் வீரர்கள் 28 முறை அங்க என்ன செய்யப்படுகிறார்கள், அனுப்பி வைக்கப்பட்டு அந்த விமானம் திரும்ப வந்து மறுபடியும் விமானிகளை ஏற்றி இறக்கி இப்படி 28 முறை விமானங்கள் பறந்து அந்த ஏர்ஃபீல்டை பயன்படுத்தினாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மெஹர் சிங் அவர்கள் தான். ஆனா நாம இதுல ஜெயிச்சிட்டோமா? இல்ல. இந்த யுத்தம் 450 நாட்கள் நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி சில ஏரியாக்களை பாகிஸ்தான் கையகப்படுத்தி விட்டது. அடுத்ததா அவங்க எதை கையகப்படுத்த போறாங்க அப்படின்னு பார்த்தா பூஞ்ச் அப்படிங்கிற ஏரியா தான். ஹஜிபீர் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு இடம் இருக்கு. இந்த ஹஜிபீர் பாஸ் அப்படிங்கிற இந்த இடம் தான் உரி மற்றும் பூஞ்சை கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். கிட்டத்தட்ட இதனுடைய ரோட்வேஸ் மட்டும் நமக்கு ஒரு 56 கிலோமீட்டர்ல தான் இருக்கு அப்படின்னாலும் பூஞ்சை நம்ம ஒரு 56 கிலோமீட்டர்ல இந்த வழியா போனா பிடிச்சிடலாம். ஆனா அந்த இடத்தை நம்மளால பிடிக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள், பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் விடுவார்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஸோ பூஞ்சை நம்ம கைவிட வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவ வீரர்கள், இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வந்துருங்க, அங்க இனிமே உங்களால ஜெயிக்க முடியாது, பூஞ்சை விட்டுருங்க, பூஞ்சை அவங்களுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு சுத்தமா இது பிடிக்கல. பூஞ்ச் அப்படிங்கிற அந்த பகுதியை எங்களால் விட்டு கொடுக்க முடியாது, எங்களால் ஏதாவது செய்ய முடியுமா இருக்கும், நாங்கள் அதுக்கு ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷனுடைய அந்த எச்சரிக்கையை மீறி இந்திய விமானப்படை மீண்டும் களமிறங்க தயாராக இருக்கிறது. ஏன்னா அந்த பூஞ்ச் அப்படிங்கிற இடத்த நம்ம பிடிச்சிட்டோம்னா அடுத்ததா பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு காய் நகரத்திலையும் ஈஸியாக நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். ஆனால் பூஞ்ச் அப்படிங்கிற இடத்த பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா நம்முடைய விமானப்படை அங்கே போயாக வேண்டும். அந்த இடத்துல நம்ம இப்போ நிற்கிற இடத்துல ஏதாவது ஏர்ஃபீல்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. எங்கேயுமே ஓடுதளம் இல்லாத இடத்துல எப்படி விமானத்தை தரையிறக்குவது? அதுவும் ஒரு 26-25 சோல்ஜர்ஸ் ஒரு விமானத்துக்குள்ள இருக்காங்க. அப்படி 3-4 விமானம் தயார் நிலையில் இருக்கும்போது அந்த விமானங்கள் தரையிறங்குவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் மெஹர் சிங் மறுபடியும் சீனுக்கு வரார். இந்த இடம் நல்லா இருக்கு,
ஒரு மலையினுடைய உச்சி பகுதி. இந்த மலையினுடைய உச்சி பகுதி அப்படின்னு சொல்லும்போது 3 பக்கமும் நீர்நிலை. கீழே பார்த்தா ஒரு பள்ளம், பெரிய ஒரு பள்ளம் மாதிரி, அது அப்படியே ஸ்லோப்பு மாதிரி இருக்கு. அப்போ இங்கிருந்து விமானங்கள் பறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன, இதை நம்ம வெறும் 5லிருந்து 6 தினங்கள்ல இந்த ஏர் ஸ்ட்ரிப்பை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெஹூர் சிங் அவர்கள் கூறுகிறார்கள். சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே ஓடல. இந்த என்ன மனுஷனுக்கு பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சு, 6 நாள் ஒரு ஏர் ஸ்ட்ரிப் நம்மளால ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மெஹூர் சிங் அவர்கள் சொல்றாங்க, முடியும். 6 நாள்ல என்ன இந்த ஏர் ஸ்ட்ரிப்பை நம்ம ரெடி பண்றோம்னு சொல்லி அதற்கான பிளானை போட்டு கொடுக்கிறார். அப்படி பிளானை போட்டு கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. சுத்தி எதிரிகள் இருக்காங்க, குண்டுகள் எப்ப வேணாலும் வந்து விழும். பாதியில் அந்த வேலையை நின்றுட்டு மறுபடியும் அவங்க ஓடி போயிட்டு மறுபடியும் அதே வேலையை தொடர வேண்டும். ராணுவ வீரர்கள், ஹாஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த வேலையில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிக்கிறார் மெஹூர் சிங் அவர்கள். 6 தினங்கள்ல அவங்க ஒரு ஏர் ஸ்ட்ரிப் அங்க ரெடி பண்றாங்க. இந்த ஏர் ஸ்ட்ரிப் ரெடி பண்றது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட, அந்த ஏர் ஸ்ட்ரிப்ல முதல் விமானத்தை தரை இறக்குவதும் இல்லை, அங்கிருந்து மறுபடியும் அந்த விமானத்தை பறக்க வைப்பதும் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஒரு தலைவராக இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுடைய சபார்டினேட்டா அந்த விமானத்தை தரை இறக்கப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மெஹூர் சிங் அப்படி சொல்லவே இல்லை. நானே என்ன செய்யறேன், அந்த இடத்துல விமானத்தை கொண்டு வருகிறேன், நானே அங்கிருந்து விமானத்தை டேக் ஆஃப் பண்றேன், அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சப்தம் இருந்துச்சு பாத்தீங்களா, விமானிகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தது. கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்முடைய விமானிகளுக்கு ஏற்படுகிறது. டக்கோட்டா விமானம் தயார் நிலையில் இருக்கு. இந்த டக்கோட்டா விமானத்துக்குள்ள மெஹூர் சிங் அவர்கள் ஏறுகிறார்கள். அது கூடவே ஏர் வைஸ் மார்ஷல் சுப்ரோட்டோ முகர்ஜி அவர்களும் இருக்காங்க. இந்த 2 நபர்களுடன் எசென்ஷியலா என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டக்கோட்டா விமானத்தில் ஏற்றப்படுகிறது. இந்த விமானம் தரையிறங்குவதை அங்கு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் பார்க்கிறார்கள். சுத்திலும் எதிரிகள் படை இருந்தாலும் அவங்கள பாதுகாப்பதற்கும் அந்த விமானத்தை கண்டிப்பா விமான ஓடுதளத்தை எக்காரணம் கொண்டும் யாரும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நம்முடைய ராணுவ வீரர்கள் சுத்தி நின்று தாக்குதல் நடத்துறாங்க. கொஞ்சம் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுகிறது. பாகிஸ்தானுடைய ராணுவத்தை கொஞ்சம் தூரமாவே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்முடைய விமானம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி சர்ன்னு அங்க இருக்கக்கூடிய விமானங்கள் வந்து நம்ம ராணுவ வீரர்களுக்கு தேவையான ஃபுட், நம்ம ராணுவ வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள். பல ராணுவ வீரர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். இப்படித்தான் பூஞ்ச் அப்படிங்கிற இந்த இடத்தை இந்தியாவால் கைப்பற்றப்பட்டது. யாராலையுமே முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயம், அந்த பூஞ்ச் அப்படிங்கிற அந்த ஏரியாவை நம்மளால பிடிக்க முடிந்தது என்றால் 6 நாள்ல உருவாக்கப்பட்ட அந்த ஏர் ஸ்ட்ரிப் தான் காரணம். 6 நாள்ல ஒரு ஏர் ஸ்ட்ரிப்பை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்த அந்த நேரத்துல இந்த மெஹூர் சிங் அவர்கள் இன்னொரு வேலையும் செஞ்சார். அவர்கிட்ட இருந்த 5 டக்கோட்டா அப்படிங்கிற விமானங்களை பாம்பர் விமானங்களா மாற்றார். குண்டுகளை வீசக்கூடிய விமானங்கள். அது சாதாரண டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உதவக்கூடிய விமானம் தானே சொன்னீங்க, அதை எப்படி பாம்பரா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்ற கேள்விக்கு பதில் வைத்திருந்தார் மெஹூர் சிங் அவர்கள். நான் விமானத்தை ஓட்டுறேன், இந்த கார்கோ டெலிவரி பண்ற எக்ஸ்பீரியன்ஸ்டான கைஸை கொண்டு வாங்க, பாம்பு அதில் சுத்துங்க, கரெக்டாக நான் எந்த இடத்துல நிற்கிறேனோ அந்த இடத்துல இருந்து போட சொல்லும்போது கார்கோ ஓப்பனிங் வழியாக இந்த குண்டுகளை தூக்கி எரியுங்கள், அதை ரோல் பண்ணி எரியுங்கள் அப்படின்னு சொல்லி பக்காவா பிளான் போட்டு கொடுக்குறாரு இந்த மெஹூர் சிங் அவர்கள். ஆனால் மெஹூர் சிங் அவர்கள் செய்த இன்னொரு வேலை இருக்கு. கொஞ்சோண்டு ஆயில் லேம்ப் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஏர் ஸ்ட்ரிப்ல முதல் விமானத்தை தர இறக்கினார். ஆனால் அது பகல் நேரத்தில் அவர் இறக்கலை. பகல் நேரத்தில் இறக்குனா கண்டிப்பாக அவங்க அடிச்சிருவாங்கன்னு தெரியும். மலைக்கு நடுவில் இந்த ஒரு பெரிய ஒரு ஏர் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறத உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், இந்த விமானத்தை தர இறக்க முடியும். இத்தனை விளக்குகள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற பக்காவான ஸ்கெட்சுடன் தான் இந்த ஒரு ஆப்ரேஷன் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிந்தது. அதன் பிறகு இந்தியா வெற்றி தான். கிட்டத்தட்ட 400 நாட்கள் இந்த யுத்தம் நீண்டு நின்றாலும் பல இடங்களில் பாகிஸ்தானை விரட்டி அடிப்பதற்கு மெஹூர் சிங் அவர்கள் முக்கியமான ஒரு நபராக இருந்தார்.